ரஷ்யாவுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு. ரஷ்ய அதிபர் எப்பல்லாம் ராணுவ தளபதியோட உட்கார்ந்து பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, முதல் கட்டம்லாம் கிடையாது. இறுதி கட்டத்துல தான் வந்து பேசுவார்கள். அதாவது அந்த வெற்றி செய்திய அனுபவிக்கிற மாரி, மைலேஜ் எடுக்கிற மாரி தருணங்கள்ல அப்படிதான் கூட்டுப்படை தளபதியோட ரஷ்ய அதிபர் பேசக்கூடிய விஷயம் நடந்துச்சு. எதற்காக அப்புட்ன்னா, ரஷ்யாவுக்குள்ள உள்ள உக்ரைன் வீரர்கள வேட்டையாடுறதுல ஒரு கணிசமான அச்சீவ்மென்ட். ஏறக்குறைய அவர்கள் வெளியிட்டது. அதாவது ரஷ்யா வெளியிட்டதுபடியே 19 நாள் யுத்தத்துல 5800 வீரர்கள கொன்றுருக்கோம். 72 டேங்குகள அழிச்சிருக்கோம். ஏறக்குறைய 96 கவச வாகனங்கள வேட்டையாடி இருக்கோம் அப்படிங்கிறதான் இன்னும் போர் நடக்குது அப்படின்ருக்கார்கள். இந்த ரஷ்ய அதிபரோட சந்திப்புக்கு முன்னாடி பெரிய அளவு கொத்து குண்டுகள அந்த களத்துல வீசினார்கள். அதுல உக்ரைன் வீரர்களுக்கு படு சேதாரம். அதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த படைக்கு உக்ரைனோட படைக்கு ஒரு பேக்கப்பா ஒரு படையணிய உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு உக்ரைன் ராணுவம் ஒரு திட்டமிட்டுச்சு. ஆனா, அந்த திட்டம் மிகப்பெரிய ஃபெயிலியர். உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாம் ஒரு கணிசமான லெவல்ல நடந்துச்சு. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் ரஷ்ய அதிபர் கூட்டுப்படை தளபதியோட உட்கார்ந்து பேசுறாரு. சரி அப்படி பேசுனதுக்கு அப்புறம் தாக்குதலோட வீரியம் ஜாஸ்தியாகுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதுக்கடுத்து நேரடி இதுக்கான ஒரு பதில் தாக்குதல் அப்படிங்கிறதும் தலைநகரை நோக்கி இருக்கலாம், இல்ல அணு ஆயுதத்தை நோக்கி இருக்கலாம், இல்ல லிபி போன்ற பகுதிகளை தொலைச்சு எறிஞ்சிடலாம். சப்ளை செயினை உடைச்சிருவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இந்த சப்ளை செயினை உடைக்கும் போது ஒரு பெரிய விஷயமா கூட மாறலாம். இந்த மாதிரி எல்லா நடவடிக்கையும் இருக்கும்போது இப்ப ரஷ்யாவுக்குள்ள என்ன நடக்குது, அதாவது ரஷ்யா பிராந்தியத்துக்குள்ள யுத்தம் நடக்குதுல்ல, அந்த கர்ச் பகுதிகள்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஏறக்குறைய அந்த இடத்துல ஆர்ட்டிலரி தாக்குதலை ரொம்ப தீவிரமா ரஷ்ய ராணுவம் ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாவே ரஷ்ய ராணுவம் ஒரு நாளைக்கு 10,000 ஆர்ட்டிலரிகளை யூஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த பக்கம் உக்ரைனை பொறுத்தவரை 6 4500லேருந்து 6 உச்சகட்ட சப்ளை இருக்கு அப்படின்னாலே 6 தான். அதுல நார்மல் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டு போச்சு அப்படின்னா 4500 அந்த ரேஞ்சு தான். அப்ப டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 19 நாட்கள் ஆர்ட்டிலரி தாக்குதலே ரஷ்யாவுக்குள்ள நடத்தாம இருந்தார்கள் உக்ரைன் படைகள் மீது. 4 நாட்களுக்கு முன்னாடி தான் கொத்துக்குண்டு. அதுக்கப்புறம் இப்ப ஆர்ட்டிலரி தாக்குதலை பெரிய அளவு தொலைச்சு எறிய ஆரம்பிச்சிட்டார்கள். இதுல கணிசமான சேதாரம் மாட்டும் அப்படிங்கிறதா. ஏன்னா இங்க 1 உயிரிழப்பு அப்படின்னாலே 3 நபர்கள், அதாவது மொத்தம் 4 நபர்கள் களத்தை விட்டு வெளியேறார்கள்னு கவுண்ட் எடுத்துக்கலாம். ஆர்ட்டிலரியால வரக்கூடிய ஆபத்து, சேதாரத்தை கணக்கெடுக்கும் போது இப்படிதான் எடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது இந்த 5800 72 டேங்குகளை சிதறடிச்சிருக்கோம், 96 கவச வாகனங்களை வேட்டையாடி இருக்கோங்கிற இந்த எண்ணிக்கையெல்லாம் இந்த 19 நாட்கள் தான். இப்ப ஆர்ட்டிலரி தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் ஏறக்குறைய எவ்வளவு பேர் இருக்கார்களோ அவ்வளவு பேரும் காலியாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கும் மேல படையணி உள்ள இருந்தார்கள் அப்படின்னா பெரும் சேதாரத்தை உக்ரைன் சந்திக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இதுக்கு பேக்கப் கொடுக்கக்கூடிய படை இல்லை, இதுக்கு ஆர்ட்டிலரி சப்போர்ட் கொடுக்கக்கூடிய படையும் இல்லை. 2மே இல்லாதப்ப அடுத்த ஏர் சப்போர்ட் வாய்ப்பே இல்லைன்னு நம்மளே சொல்லிட்டு போயிடலாம். இப்படி எதுவுமே இல்லாதப்ப கணிசமான ஒரு படையணி உள்ளுக்குள்ள சிக்கி சின்னாபின்னம் ஆகுது. அதை காப்பாத்துறதுக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும். மரியப்போல் மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாட்டி பின்வாங்க வைக்கணும். பின்வாங்க வைக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா வழி கிடையாது. அந்த பாதை தான் அடைக்கப்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பிச்சா உக்ரைன் ஜெலன்ஸ்கி முதல்ல சொன்னது அடிபட்டு போயிருக்கு. என்ன? பேச்சுவார்த்தை டேபிள்ல நாங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க தான் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சோங்கிறது மாறி இந்த வீரர்களை கூட்டிட்டு போகவே பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்கார்ந்தப்பாடு மெயின் பேச்சுவார்த்தையில என்னத்தை அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது, ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது ஊர் அறிஞ்சிடும். அதனால இதை செய்வாரா ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த பேச்சுவார்த்தை மூலியமா சக வீரர்களை காப்பாத்தல அப்படின்னா இந்த பக்கம் உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தங்கள் எந்த அளவுக்கு மோசமா மாறும் அப்படின்னா, ஏற்கனவே ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஓடி போன கூட்டம் 80,000 அப்படிங்கிற எண்ணிக்கை அதை காட்டிலும் ஜாஸ்தி ஆகும். ஆனா இந்த தாட்டி அடக்க முடியாது. அந்த கேஸை போட்டேன், இந்த கேஸை போட்டேன், திரும்பி வேலைக்கு வந்துட்டார்கள்னு படம் கூட காட்ட முடியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு பல கூட்டங்கள் தெரிச்சு ஓடிடுவார்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஜெலன்ஸ்கியை நோக்கிய உக்ரைனோட இராணுவம் திரும்பும், அவர்களோட துப்பாக்கி திரும்பும். இந்த மாதிரி காட்சிகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ரஷ்யாவுக்குள்ள படைகளை அனுப்புனதோட விளைவு படுமோசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படி நாலா பக்கமும் படுமோசமா டிராவல் ஆகும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதை நோக்கி தான் இப்ப சென்றுகிட்டு இருக்கு.
இது மட்டும் கிடையாது. இதுக்கான பதிலடி அப்படிங்கிறத ரஷ்யா ரொம்ப தீவிரமா குடுத்திருக்கு. அத அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம்.